ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. ஆண்டவரே, தினந்தோறும் யோபுவின் குடும்பத்தை விசாரித்து வேலி அடைத்தேன். ஆண்டவர், எங்கள் குடும்பங்களை விசாரித்து வேலி அடைத்து வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையிலே தேடுகிறவர்கள் உம்மை பார்ப்பார்கள், என்னை கண்டு கொள்வார்கள். வேத வசனம் சொல்லுகிறபடியே தினந்தோறும் பார்க்கிற கிருபை எங்களுக்கு தந்தீர். வேதத்திலிருந்து உம்முடைய வார்த்தை கேட்கிற கிருபை தந்திருக்கிறீர். கடந்த நாளிலே கொடுத்த சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரயாணத்திலே இந்த கிருபை இருந்தது. நேற்றைய செய்த அற்புதங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அநேக அற்புதங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறீர். அதற்கெல்லாம் நாங்கள் சாட்சிகளாய் நிற்க தேவன் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடர்களின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவனோ நீக்கிடுமே. பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவம நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த வறுமையிலிருந்து, இந்த கடனிலிருந்து, பிசாசின் தந்திரங்களில் இருந்து, சத்துருக்களின் விருப்பங்களில் இருந்து, விரோதிகளின் சதித்திட்ட ஆலோசனையில் இருந்து எங்களை மீட்டருளும். எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, எங்களை மீட்டருளும் கர்த்தாவே. திருமணமாகாதோர், வேலை இல்லாதோர்,
குழந்தை இல்லாதவருக்காக நம்முடைய சமூகத்தில் திறப்பில் நிற்கிறோம். மோசே போல கீழே இருக்கிற அநேக தேவையில் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, தேவையில் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுதும் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். தேவையில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் நீ சந்தித்து அவளுக்கு வேண்டிய எல்லா ஆதரவையும் தயவும் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அடுத்து ஜெபம், எலியாவின் ஜெபம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூடை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இந்த ஜெபம் கவனிச்சிங்களா? திரும்ப அந்த ஜெபத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். ஆண்டவரோடு கூட பேசுகிறது. நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் என்று சொன்னார். சரி, இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா, கேட்கலையா? இதற்கு பதில், ஆண்டவருடைய பதில் என்னவாக இருந்தது? ஒருவேளை பல சமயங்களிலே நம்மளுடைய மன அழுத்தத்தின் விளைவாக, நம்மளுடைய சோர்வின் விளைவாக, தோல்வியின் விளைவாக, பிரச்சனைகளின் விளைவாக, போராட்டங்களின் விளைவாக, மன குழப்பத்தோடு கூட சில நேரங்களிலே நம்முடைய வாய் பிதறி வருத்தத்தின் மிகுதியாலே சில நேரங்களில் ஆண்டவரே போதும் எடுத்துக்கொள்ளுங்க அப்படி நம்மில் பலர் இப்படி நம்ம பேசியிருக்கிறோம். அவ எல்லாத்துக்கும் கர்த்தர் எஸ் ஆமேன் அப்படியே எடுத்துக்கிறோம்பா அப்படின்னு சொல்லியிருந்தா, எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லியிருந்தா, இன்னைக்கு ஒருவரும் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ முடியவே முடியாது. கேட்கப்படாத ஜெபம் அப்படின்னு சொன்னா இது. எலியா ஜெபித்த பொழுது ஆண்டவர் அதற்கு அவன் நினைத்தது போல பதில் கொடுக்கவில்லை. இப்படி யார் ஜெபித்தாங்கன்னு வேதத்தில் ஆராய்ந்து யோசித்து பார்த்தபோது ஆவியானவர் 3 பேரை நினைவு கொண்டு வந்தார். உங்களுக்கு நேரம் இருக்கும்னா நான் பேரை சொல்கிறேன், அந்த வசனத்தை எங்கே இருக்கிறது எடுத்து எனக்கு அனுப்புங்க. மோசே ஆண்டவரிடத்தில் சொன்னான், எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, போதும், இந்த வணங்கா கழுத்துள்ள மக்கள் மத்தியிலே நான் வாழ விரும்பவில்லை என்று சொல்லி அவன் சொன்னான். அது வசனம் எங்க வருகிறதுன்னு பாருங்க. நினிவேல யோனா சொன்னான், போதும் ஆண்டவரே, இதே மாதிரியான சூழ்நிலை சூறை செடியின் கீழே. நம்ம இதை பற்றி பிறகு நம்ம பார்க்க போகிறோம். நான் அந்த 3 பேர்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்தபடியாக பவுல் சொன்னார், போதும் ஆண்டவரே, போதும், என்னை எடுத்துக்கொள்ளுங்க, எங்க வருது என்று நீங்க எனக்கு எழுதி அனுப்புங்க. இந்த 3 பேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் விரும்பின பிள்ளைகள். விசேஷமாய் மோசேவை எடுத்துக்கொண்டா, ஆண்டவர் ரொம்ப சிநேகித்தவன். அவன் சொல்றான், போதும் ஆண்டவரே. யோனா தீர்க்கதரிசி, அவன் சொல்றான், போதும் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், போதும் ஆண்டவரே என்று எடுத்துக்கொள்ளும். அவங்களே அப்படி சொல்லும் பொழுது, எலியா சொல்லும் பொழுது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்மை போல பாடுள்ள மனுஷன் எலியா அப்படின்னா, எலியா விட பாடுள்ளவர்கள் நாம எத்தனை முறை அப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம்.
மனதில் அந்த எண்ணம் தோன்றியிருக்கிறது. இதை ஏன் அவன் சொல்ல வேண்டும் என்பது பற்றி தான் நம்ம இன்னைக்கு மிக சுருக்கமாக பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்மேல் பர்வதத்தில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வைத்தார். நேற்று சொன்னேன், அக்னி இறங்கி வந்தது. அடுத்து பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான். அடுத்து மழைக்காக முழங்கால் படியிட்டு அவன் விழுந்து கிடந்த பொழுது ஜெபித்த பொழுது, யாக்கோபில் அவன் ஜெபித்தான் என்று தான், கருத்தாய் ஜெபித்தான் என்று தான் போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மழை வந்தது. அதன் பிறகு ஆகாப்பிடத்தில் அரசனிடத்தில் சொல்கிறான், நீங்கள் வேகமாக போ. அவன் வேகமாக போனான். ஆகாப் போனான். 19ஆம் அதிகாரத்தில் ஆகாப் போய் பாருங்க, இவன் எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் பட்டயத்தால் கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலிடத்தில் போய் சொன்னான். அப்பொழுது எசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளைக்கு இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சபதம் போடுறாங்க. 24 hours டைம் கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட ஒருவேளை நமக்கு நேரம் கொடுத்துருக்கலாம். 24 மணி நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகலாம், ஆகாமல் போகலாம். அல்லது இத்தனை தேதிக்குள்ளே நீங்கள் இதை கட்டி ஆகணும், இத்தனை தேதிக்குள்ளே நாங்கள் பார்ப்போம் என்று பிசாசு அல்லது இந்த உலகத்தான் தேதி கொடுக்கலாம். அதை இவன் கேட்ட உடனே பயந்து போய், ஏற்கனவே இவன் என்ன பண்ணா, 46ஆம் வசனத்தில் முந்தைய அதிகாரத்தில் கர்த்தருடைய கை எலியாவில் இருந்ததுனாலே அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டமாய் ஆகாப்புக்கு முன்பாக ஓடி போனான். அங்கே ஒரு 25 மைல் ஓடினான். இங்கே 3ஆம் வசனத்தில் பாருங்க, எசபேலுக்கு பயந்து அவன் தெரிந்த உடனே எழுந்து தன் பிராணனை காக்க ராஜாவை யூதாவை சேர்ந்த பேர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டு, இங்கே பேர்சேபா, யூதாவை எடுத்து பேர்சேபா போகணுன்னா அது ஒரு 90 மைலாம். ஆக மொத்தத்தில் 115 25 அதுக்கப்புறம் ஒரு 90 மைல்ஸ் பிரயாணம். முதல்ல அது ஓடுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு 25 மைல்ஸ் ஓடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி 90 மைல்ஸ் ஓடுறாரு. திரும்ப பாருங்க 5ஆம் வசனத்தில், வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய், ஏன் வேக வேகமாக தான் ஜீவனுக்காக ஓடுறான், இங்கே ஓடுறான், அங்கே ஓடுறார். ஏன்னா அந்த வார்த்தை, எசேபேலின் வார்த்தை அவளை மிகவும் பயமுறுத்தியது. தன் பிராணனை காக்க, ஜீவனை காக்க ஓடுறான். இது ஒரு பெரிய, இன்னும் அநேகர் அப்படி தான் நம்ம அலைகிற ஒரு நிலைமை. இதை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பொறுத்து பார்த்தா ஒருவேளை நமக்கு மரணத்தை குறித்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நம்முடைய வாழ்க்கையை அலைச்சலாச்சு. ஓடுறோம் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தேடி ஓடுறோம், இலக்கு இல்லாமல் ஓடுறோம், பதில் இல்லாமல் ஓடுறோம், பயந்து ஓடுறோம், நம்ம தேவைகளுக்காக ஓடுறோம். இன்னைக்கு அநேகர் இப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் அலைச்சல் தான் மிச்சம். இது யோசிச்சு பாருங்க. ஒரு தனி மனிதனா வாழ்க்கைக்காக பிராணனை காக்க அல்லது தன் குடும்பத்தை காக்க, தன்னுடைய வீட்டை காக்க, தன்னுடைய வியாபாரத்தை, தன் தொழிலை காக்க ஒருத்தன் ஓடுறான், இலைப்படைகிற வரைக்கும் ஓடுறான்னா அவனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை எக்ஸாஷன், அதாவது அவ்வளோதான், ஃபுல்லாக எல்லாம் போய், சக்தி எல்லாம் போய், ஃபிசிக்கலி சொல்கிறேன் எக்ஸாஸ்டட். இன்னைக்கு கூட அநேகர் அப்படி தான்
அப்படி ஓடி 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 நம்ம களைத்து போகிற சமயத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் வரும். இவ்வளோ ஓடியும் கூட நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரலையே. டைம் இல்லை, 24 ஹவர்ஸ் தான் இவருக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நமக்கு எத்தனை ஆண்டுகள் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த ஒரு விளைவாக இன்னொரு யோசித்தாரு, ஏன் இவர் சாகணும் அப்படின்னு கேட்டால் ஆவியானவர் வெளிப்படுத்தின சில காரியங்கள் இல்லை, இதுவும் ஒன்று தான். ஆகாப்பிடத்துல நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஏன்னா அதுக்கு முந்தி அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது ஆகாப்போடு கூட பேசுகிறார். ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா, அதனால இஸ்ரவேலின் தேவன் அவரும் சொல்லியிருப்பார், கர்த்தரே தெய்வம் என்று அவரும் சொல்லியிருப்பார். அப்புறம் சொல்றாரு, உன்னுடைய பிரயாணம் மழையினால தடைப்படாதபடிக்கு நீங்கள் வேகமாக உன்னுடைய ரதத்தை பூட்டி நீங்கள் போய் சேருங்க, சேஃபாக போய் சேருங்க. அவருக்கு வழி அனுப்பி வைத்து விட்டுதான் யோசிச்சிருப்பார். ஆகாப்பு போய் எசபேல் இடத்துல நல்லதா சொல்லியிருப்பான், அல்லது ஆகாப் மனமாறி இருப்பான், ஆகாப் சொல்லி எசபேல் மனமாறி இருப்பான் என்றெல்லாம் யோசனையோடு இருந்திருப்பான். ஆனால் எசபேல் மனமாறினதாக இல்லை. ஆகாப்பும் அதே போலதான் அவனுடைய வாழ்க்கையில மனமாற்றம் இல்லை. இது அவனுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்தும். நம்ம இவ்வளவு நன்மை செய்தோமே, ஆனாலும் கூட தீமை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதே. பிசாசு நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறானே, சத்துரு நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறானே, உலகத்தின் அதிபதி நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறானே, பாதாளத்தின் பிசாசு ஆவிகள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் நம்மை தொடர்ந்து சோர்வுடைய செய்து கொண்டு இருக்கிறதே. ஒரு முன்னேற்றம் இல்லை. நம்முடைய ஊழியத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி, அல்லது நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்த மாதிரி எந்த காரியமும் நேரிடலையே. முடிவு என்னன்னா மரணம் தானே, கொலை செய்ய சதித்திட்ட ஆலோசனையில் தானே நம்ம தேடுறாங்களே என்ற விரக்தி கூட இருக்கலாம். ஏன் ஆண்டவர் இதை செய்யல? எசபேல ஏன் ஆண்டவர் வளர விட்டார்? ஏன் ஆண்டவர் எசபேல் மனதிலிருந்து இந்த எண்ணம் போகல என்ற ஒரு பெரிய கேள்வி கூட அவனுக்குள் வந்திருக்கலாம். ஒன்று மாத்திரம் நாம் புரிந்து கொள்ளணும், எலியா அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எசபேல பெருசா பார்த்தான், ஆண்டவரை ரொம்ப சின்னதா பார்த்தான். பிரியமானவர்களே, நாம கர்த்தரை எப்படி பார்க்கிறோம்? நம்ம பிரச்சனையை பெருசா பார்க்கிறோம், கர்த்தரை சின்னதா பார்க்கிறோம். அதனாலதான் இந்த சோர்வு. போதும் ஆண்டவரே, நான் சாகட்டும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். காரணம் தெரியுமா? நம்ம பிரச்சனைய பெருசா பார்க்கிறோம். இந்த பிரச்சனையை விட பெரியவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நம்ம மறந்து போயிட்டோம். இதெல்லாம் அவருக்கு தெரியாம நடக்குமா? அவருடைய திட்டத்தில் இருக்கிறது, அவருடைய சித்தத்தில் இருக்கிறது. ஏற்கனவே எலியாவின் வழியாகவே எசபேலுக்கு அந்த நாள் நியாய தீர்ப்பு குறிக்கப்பட்டாயிற்று. எலியா சொன்னார், எசபேல் உடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும், அதாவது சாப்பிடும். அப்பவும் கூட எசபேலை பெருசா பார்க்கிறான், எலியா பார்க்கிறார். ஆனா கர்த்தரை சிறிய அளவில் பார்க்கும் பொழுதுதான் அவர் உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு, பயம், வேதனை. போதும் ஆண்டவரே, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், என் பிதாக்களை போல நான் ஒன்றும் நல்லவன் அல்ல என்று சொல்லுகிற இந்த காரியத்தை இங்கே நான் பார்க்க முடிகிறது. அப்போ கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க, ஒரு தூதன் அனுப்பி சாப்பாடு கொடுக்கிறாரு. தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி போஜனம் அன்பு என்றார். அவன் விழித்து பார்க்கும்போது தழலிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அதை புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான்.
ஃபர்ஸ்ட் ஒரு சாப்பாடு கொடுக்கப்பட்டது. அது என்னதுக்குன்னா, அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டவனுக்கு களைப்பு தீர ஒரு உணவு முதல்ல கொடுத்தார். அது அவனுடைய பிசிக்கல் தேவைகளை சந்தித்து. இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் விஷயம், சோர்வோட படுத்திருக்கிறீங்களா? பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? அந்த சோர்வின் விளைவாக, மன அழுத்தத்தின் விளைவாக, பயத்தின் விளைவாக நீங்க படுத்திருக்கும் பொழுது உங்கள் உடல் இளைத்து போய் வேதனையில, வியாதியில அது துவண்டு போய் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தூதன் வந்து உங்களுக்கு வேண்டிய சரீர போஜனத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அந்த சரீர போஜனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்கல்ல. முதல்ல சரீரத்திற்கு ஒரு பலன். முதல்ல சரீரம் தலையிலிருந்து கால் வரையில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் சரியாக்குகிற ஒரு பெரிய போஜனம். சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை அவர் சாப்பிட்டு திரும்ப படுத்து கொண்டார். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்துரு, போஜனம் அன்பு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மற்றும் நடந்து போனான். ஓரேப் மட்டும் நடந்து போனான். முதல்ல நான் ஒரு சின்ன கணக்கு சொன்னேன்ல, 115 மைல், அதாவது என்னுடைய பைபிளில் நான் அப்படி எழுதி வைத்திருக்கிறேன். 450 கிலோமீட்டர் அவன் நடந்தான் ஃபர்ஸ்ட்டு. செகண்டு 600 கிலோமீட்டர் நடந்தான் அப்படின்னு நான் எழுதி வைத்திருக்கிறேன். நீங்கள் அதை வெரிஃபை பண்ணுங்க, செக் பண்ணுங்க. ஓரேப் மற்றும் அவன் நடந்து போனான். கர்த்தருடைய தூதன் திரும்ப வந்து அவனை தட்டி எழுப்பி, ஏந்திரு, போஜனம் பண்ண, நீ பண்ண வேண்டிய பிரயாணம். இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2வது போஜனம் அவனுடைய ஆவியைக்கான, அவனை எதிர்காலத்திற்கான ஒரு வழிய, வாசலை, ஒரு விழிப்பை கொடுக்கிறதாக இருந்தது. போப்பா, உன்னுடைய பிரயாணம், என்னுடைய ஜேர்னி, உன்னுடைய லைஃப் ஸ்பேன் ரொம்ப தூரம் இருக்கு. You have to keep moving. Go, go, go. நீ படுக்க வேண்டிய இடம் இது அல்ல. போ, நீ பண்ண வேண்டிய திட்டத்தில், ஆண்டவர் திட்டத்தில் இருக்கிறார். நீ வெகு தூரம் பிரயாணம் பண்ண வேண்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவனை வைக்க போகிறான். அதன் பிறகு நான் அடுத்த முறை ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா கர்த்தர் அவனுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். 2 ராஜாக்களையும் ஒரு தீர்க்கதரிசியும் அவன் உருவாக்க வேண்டும். அதுதான் திட்டம். 2 ராஜாக்கள், ஒரு தீர்க்கதரிசி. அதன் பிறகு அவன் மரிக்காமல் சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். இங்க சூரிய செடியிலே சாகிறது கர்த்தருடைய திட்டம் அல்ல. சூரிய செடியிலே அவனை பிணமாக்குவது கர்த்தருடைய திட்டம் அல்ல. அல்லது எசேபேலின் கையிலே அவனை கொலை செய்ய வைப்பது கர்த்தருடைய திட்டம் அல்ல. கர்த்தருடைய திட்டம் அவனை சுழல் காற்றிலே பரலோகம் கொண்டு போவதுதான் கர்த்தருடைய திட்டம். இன்னும் அவன் உயிரோடு இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா, நான் புதிய ஏற்பாட்டு வரைக்கும் வரேன். இயேசுவை பார்க்கும் முன்பு யோவான் அப்படிதான் சொல்றாரு. இயேசுவும் என்டாஸ் பண்றாரு. அங்கிருந்த மக்களும் சொல்றாங்க, எலியாவின் ஆவி யோவானுக்குள் இருந்தது. மாத்திரமல்ல, எலியா, மோசே, இயேசு மறுரூபம் மலையில இருந்தார்கள். அதை விட்னஸ் பண்ணவங்க பேதுரு, யோவான், யாக்கோபு. அது வரைக்கும் திட்டம், அதாவது 2000 ஆண்டுகள் அல்ல, 2000 ஆண்டுகள் தாண்டி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து 33 ஆண்டு காலம் ஊழியம் செய்கிற வரைக்கும் எலியாவின் திட்டம் இருந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறார்.
சொந்து போகாதீங்க. உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய திட்டம் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. 2 காரியத்தை தான் கர்த்தர் கேட்டார். அதை நான் சொல்லி முடிக்கிறேன். இங்கே உனக்கு என்ன காரியம்? 2 முறை அதை கேட்கிறார். இங்கே உனக்கு என்ன காரியம்? அங்கே பாருங்க, ஒரே மலையில் அதையும் சொல்வார். என்ன காரியம்? ஆண்டவர் கேட்ட 2 விஷயம். இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார் 9ஆம் வசனத்தில். 13ஆம் வசனத்தில் அப்போது எலியா, இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்ளிகேஷன் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு தப்பான இடத்துல நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். We are standing at the wrong place with the wrong people. Maybe தனியாவோ அல்லது நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் இந்த நேரத்தில் சுட்டி காண்பித்து நம்மோடு பேசுகிறார். You are standing at the wrong place. இங்கே நிற்க என்ன காரியம்? வெளியே வா, கம் அவுட். உனக்கான ஒரு அசைன்மெண்ட் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நம்ம கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போகிறார். அது நன்மைக்கான அசைன்மெண்ட். கர்த்தர் நம்மை பாதுகாக்க, நம்மை பராமரிக்க, வாழ்க்கையை உயர்த்த, நம்மை மேன்மைப்படுத்த, தலைமுறையாய் நம் பெயரை காக்க, இந்த உலகத்திலே வாழ்கிற வரைக்கும் அல்ல, அதோடு கூட உலகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவரோடு போகிற வரைக்கும் அவர் ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே நம்மை போஷிப்பார். நீங்கள் எலியாவின் லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் போஷிக்கிற விதமே வித்தியாசமாக இருக்குது. அந்த கோர்வையை நான் தியானித்த பொழுது காக்கா வைத்து போஷித்தார், விதவையை வைத்து போஷித்தார். அதே போல அவர் போஷித்த விதம் தூதனை வைத்து போஷித்தார். என்ன அழகான ஒரு 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 ஏறுமுகம் என்று சொல்லுவாங்கள்ல. முதல்ல ஒரு பறவை, அதன் பிறகு ஒரு பெண் விதவை, அதன் பிறகு ஒரு தெய்வத்தூதன். இன்றைக்கு கர்த்தர் கூட அப்படி நம்மை போஷிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உண்மையுள்ளவருமாக இருக்கிறார். அவருக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது, பக்தி உள்ள வைராக்கியத்தோடு நிற்கும் பொழுது அவர் எப்படி நம்மை போஷிப்பார். எந்த தீங்கும் நம்ம அணுக போவதில்லை. யார் வந்தாலும் சரி, எத்தனை 1000 எசபேல்கள் வந்தாலும் சரி, அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை நீ காண்பாய். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட நிறைய டிப்ரெஷனோட, வேதனையோடு கூட, போராட்டத்தோடு கூட, மன அழுத்தங்களோடு கூட இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நல்ல செய்தியை கொடுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எப்பவுமே தனியாக இருக்காதீங்க என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். டோன்ட் பி அலோன். எலியா தனியாக வந்த பொழுது தான் அவனுக்கு பல எண்ணங்கள் வந்தது. கோ பி வித் யுவர் பேரண்ட்ஸ், பி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல விசுவாசிகளோடு கூட நீங்கள் உடன் இருங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். டோன்ட் பி அலோன். தனிமை அநேக டிப்ரெஷனுக்கு கொண்டு வரும். எனவே ஆண்டவரோடு இருங்க, ஆவியானவரோடு இருங்க, கர்த்தரோடு இருங்க, வேதாகமத்தோடு இருங்க. தனிமையாக இருக்க மாத்திரம் முயற்சி எடுக்காதீங்க. ஆலயத்திற்கு ஒழுங்காக போங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த வழியிலும் உடைய ஊழியக்காரனாக எலியாவின் வழியாக நீர்களுக்கு கொடுத்த பெரிய ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். அலைஞ்சு போதும் அப்படின்னு எங்கள் நிலைமை இருக்க ஆண்டவரே,
ஒன்று கூட நல்லது நடக்கவே இல்லை. ஆனாலும் நாங்கள் கொஞ்சம் யோசித்து திரும்பி பார்த்தா கர்மேல், திரும்பி பார்த்தா காக்கை கொண்டு போஷித்து, திரும்பி பார்த்தா விதவை வீட்டில் சாப்பாடு கொடுத்து, திரும்பி பார்த்தா வானத்தை அடைத்தீர், திரும்பி பார்த்தா மழையை தந்தீர், பல அற்புதங்களை செய்திருக்கிறீர், இன்னும் செய்ய போகிறீர். அதை நினைத்து நாங்கள் இன்னும் எழும்ப உதவி செய்யும். எங்களை தட்டி எழுப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். 2 விஷயங்களை தட்டி எழுப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். எழும்பிட்டோம் ஆண்டவரே. நாங்கள் பேதுருவை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வரும்போது சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறவுண்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். திறவுண்டவன் வெளியிலே போனான். கர்த்தாவே, அப்படி எங்கள் வாழ்க்கையில் எல்லா கட்டுகளும் துறக்கப்பட்டு நாங்கள் புதிய மென்னை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். புதிய ஆவியை பெற்றுக்கொள்ள, புதிய சரீரத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். விசேஷமாய் திருமணமாகாத பிள்ளைகள், வேலை இல்லாதவர்கள், குழந்தை இல்லாதவர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அடிக்ஷனில் இருக்கிற, மரண பயத்தில் இருக்கிற, வியாதியில் இருக்கிற, பலவீனத்தில் இருக்கிற, சிறுநீரக பாதிப்பில் இருக்கிற, இருதயம் நொறுங்குண்டு இருக்கிற, அல்லது எலும்புகளில் ஸ்பைனில் இருக்கிற பிரச்சனைகளோடு இருக்கிற, அல்லது நெஞ்சு பகுதியில் சளியோடு இருக்கிற, இருமலோடு இருக்கிற, தலை சுற்றலோடு இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயங்க செய்யுங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க. வானத்தை திறங்க ஆண்டவரே. நீங்கள் எதை வைத்தாலும் எப்படியும் நீங்கள் அற்புதம் செய்ய முடியும். நீர் பெரியவர் ஆண்டவரே. எசபேல் எல்லாம் குட்டி குட்டியால் உங்களுடைய கரத்தில் அவங்களெல்லாம் குட்டி குட்டியால் இல்லையா? ஆனால் நீங்கள் பெரியவங்கப்பா. எங்களுக்கு அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தாங்க, வெளிநாடுகளுக்கு செல்லுகிற கிருபை தாங்க, கடன்லேருந்து விடுதலை தாங்கப்பா. அன்று எங்கள் வாழ்க்கையில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாங்க, நல்ல பிஸ்னஸுக்கான வாசல்கள் திறக்கப்படுவதாக. நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. நான் கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் உனக்கு பெரிதாக இருக்கிறது. நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். நீ சொல்லுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிங்களை நடத்துங்க, ஆசீர்வாதிங்க. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. God bless you.